வாழ்க்கை என்பது நம்ம ஈஸியா முன்னேறலாம். பலரு புரிய தெரியாதான் அதே இடத்துல நீங்க படிப்பு வேறு வாழ்க்கை. படித்தவங்களாம் நல்லா பேச தெரியும் நினைவே நினைக்காது. அதே படிக்காதவங்களாம் பேச தெரியும் நினைக்கவே நினைக்காது. எல்லாமே வந்து நம்ம எதுல முயற்சி பண்ணி எது நமக்கு ரோல் மாடலா கிடைக்குதோ அவங்க தான் முன்னேற முடியும். அது ஆரோக்கியப்படுத்துங்க. எல்லா இடத்துக்கும் போங்க. புதிய அறிவியலை கற்றுக்கொள்ளுங்கள். புதிய நபர்களோடு பழகுங்கள். பழைய அந்து போன கஷ்டப்பட்ட நபர்களை உதவி செய்யுங்க. அவங்ககிட்ட இருந்து நிறைய உபதேசம் எடுத்துக்காரு. அப்படி இருந்தா நிச்சயமாக நீங்கள் சாதனை மனிதராக மாற முடியும். எங்கேயாவது ஒரு நினைவில் சிக்கிக் கொண்டிருக்கலாம். அதனால நான் சொல்றது மன அழுத்தம் வேறு, வாழ்க்கை அழுத்தம் வேறு, சொல் அழுத்தம் என்பது வேறு, உடல் அழுத்தம் என்பது வேறு, அதே மாதிரி உறவு அழுத்தம் என்பது வேறு. அப்ப நம்மளை சுற்றி ஒரு நல்ல நண்பர்களை உருவாக்கிறது, அடிக்கடி தொடர்பு வைத்துக் கொள்ளுதல், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு முடிந்தால் எங்கெல்லாம் இந்த ப்ரோக்ராம் நடக்குதோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா அவர்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. இது வரைக்கும் நாங்க வந்து ஒரு 3000க்கும் மேற்பட்ட டைவர்ஸை எடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து உங்கள் மாதிரி நட்புகள் மூலமா வந்துதான் அதுக்கு நாங்க அது டிரைவர்ஸ்ங்கிறது உடனே இப்படி செய்ய அப்படி செய்ய முடியாது. அவங்களோட நாங்க ஒரு 3 மாசம் 6 மாசம் மேல பயணித்து ஒவ்வொரு நாளும் டிஸ்கஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணல. இன்னைக்கு அந்த குடும்பங்கள் வந்து நம்ம பார்க்கணும். நாங்க எங்கேயாவது மாலுக்கு நானும் மேடமும் எங்க டீமும் போனோம்னா உடனே வருவாங்க. சார் உங்களால தான் சார் எங்க ஃபேமிலி ஒன்றா சார் இப்போ ஜாயின் பண்ணிருக்கோம். நான் தனியா வந்திருக்கேன், என் மிஸ்ஸஸ்ல பேசுங்கன்னு ஃபோன் பண்ணி கொடுப்போம். அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த உலகம் வந்து அன்பை தேடுது சார். அன்பை தேடுது. அந்த அன்பை நீங்க கொடுக்க தெரிஞ்சிட்டீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய வாழ்க்கை. அந்த அன்பை முதல்ல உங்க குடும்பத்துல ஆரம்பிங்க. அதே மாதிரி உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏதாவது தடங்கள், வேலைக்கு போகல, படிக்க முடியல, அல்லது வந்து ஏதாவது முரண்பாடு இருக்குன்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இதயத்துல அழுத்தம், இதய ஆபரேஷன் 1.5 கிலோ கட்டி கிடையாது. இதயத்துல ஒரு கடுகளவு கட்டி தான் ஹார்ட்டை வந்து பாதிக்குது. உங்களுக்கு சின்ன விஷயம், அவர்களுக்கு பெரிய. உதாரணத்துக்கு சொல்றேன், நாங்க வந்து வெளிநாடுகளுக்கு எங்களுடைய கன்சல்டேஷன் ஆன்லைன்ல இருக்கு. டெய்லி காலையில எப்படி நாங்க அதை முடிக்கிறது 10 மணி ஆயிடும். தென் ஈவினிங் நைட்டு 9 மணிக்கு மேல கால் பண்ணுவோம். இந்த விஷயங்களே எங்க சொல்றதுக்கே 3 மாசம் 6 மாசம் ஆகும். ஒருத்தர் தூக்கம் வரலன்னு சொல்றாங்க. நான் எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்து எனக்கு தூக்கமே வரவில்லை. என்னுடைய கண்டிஷன் தான் 3 மந்த் வந்து டெய்லி கன்சல்டேஷன் இருக்கும். அவங்க கிட்ட ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ணதான் ஒரு விஷயம் வந்து கொரியா நாடுகளில் வந்து ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா பேய் பழக்கம். நம்ம நாட்டில் இருக்கிற பேய் பழக்கம் அதே மாதிரி கொரியாவையும் பாதிக்காது. அதுல வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அங்க வந்து ப்ரிடிக்ஷன் சொல்றோம், அது ஃபோர்டெல்லிங் முன்னாடியே சொல்றோம். ஒருத்தர் சொல்லிடுறாரு, உங்களுக்கு வந்து 2026 இந்த பிரச்சனை வந்து சொல்லிடுறாரு, 2026 போய் முடிச்சுன்னு சொல்றாரு. இது அவங்கள வந்து தூக்கம் இல்லாம பண்ணி கிட்டத்தட்ட வந்து இது நடந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனா அப்ப அவங்களுக்கு சர்வனம் தெரிஞ்சது. இப்ப 26 அவங்களுக்கு பயங்கர பிரச்சனை ஆகி எல்லா இடத்துலயும் ஆர்டிகல்லாம் பண்ணி கடைசியா தான் யாரோ ஒரு அட்ரஸ் கேட்டு எங்க கான்டாக்ட் பண்றாங்க. நாங்க ஒன்று டிஸ்கஸ் பண்ணல வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி தான் உண்மை தெரியுது. ஆனால் 3 மாசம் வரைக்கும் அவங்களுக்குலாம் அவ்வளவு வேதனை இருக்குது. தூக்கம் கிடையவே கிடையாது. மருந்து சாப்பிட்டா தூக்கமே வராது. அப்படி பார்க்கையில் வந்து நாங்கள் தெரிந்து கொண்டோம், ஒவ்வொரு மனிதரும் நல்ல மனிதர்கள். ஆனால் நமக்கு சின்ன விஷயமா இருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா. நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது, அவங்களுக்கு சின்ன பிரச்சனையா இருக்கு. ஆமா, நமக்கு எடை போட முடியும். ஏன் இது ஏன் அப்படின்னு நினைக்கவே முடியாது. அவர்களுக்கு மிகப்பெரிய விஷயம். அதனால வந்து குடும்பத்தில் உள்ளவர்கள் கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்கன்னா அவர்கள் நம்ம சொல்ல தெரியாது, அவங்க சொல்லவும் மாட்டாங்க. அப்ப என்ன, அதை நீக்கிட்டோம்னா அதுதான் மிகப்பெரிய. அதுதான் என்னுடைய உலகத்திலேயே கண்ணுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு, கிட்னிக்கு எல்லாத்துக்கும் கிளீனிக் இருக்கு. வாழ்க்கைக்கு கிளீனிக் ஸ்டார்ட் பண்ணது நாங்க தான். ஸ்டார்ட் பண்ணல எங்களுக்கு உடனே வரவேற்பு கிடைச்சதா? கிடைக்கவே கிடைக்காது. என்னுடைய ப்ரொஃபஸரே கேட்டார், ஏன் பொழப்பு கேட்ட வேலை செய்வீங்க? ஆனா இன்னைக்கு அவர் சொல்றாரு, நீ செய்யறது பெரிய விஷயம். நாங்களாம் வாத்தியாரத்தை இருந்த வாழ்க்கையில் எந்த பிரயோஜனம் கிடையாது, சம்பளத்தை வாங்கணும், ஆனா நீ மட்டும் தான் இந்த உருவாக்கி. வெளிநாடுகள் போனது எல்லாமே வந்து என்னுடைய சொந்த பணமே. உங்களை மாதிரி நண்பர்கள் வந்து எங்களுடைய கன்சல்டேஷன்ல வந்து அவங்க இன்க்ளூட் ஆகி அங்கங்க ப்ரோக்ராம்ஸ் 5 நாள் 20 நாள் ஏற்பாடு பண்ணலாம். அதனால நீங்களும் இனிமேல் சாதனை மனிதர்களா மாற போறீங்க. இவ்வளவு உங்க முகம் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். எந்த கவலையும் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டியது, கவலைக்கான மருந்து இருக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க யார்கிட்ட வேணாலும் சண்டை ஓடுங்க, ஆனா அவர்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க. மிகப்பெரிய உளவியல் நோய் என்ன தெரியுமா? சண்டை ஓட்டு மூஞ்சி திருப்பிட்டு போறோம், சண்டை ஓட்டு பேசாமல் இருக்கு. அது சைலண்ட் கில்லிங். அது வந்து அமைதியான முறையில் அவர்களை வன்மப்படுத்துவதாக. பேசி முடியும், ஆனால் பேசி முடித்தவன் பேசாமல் இருக்கிறது. திட்டிக்க, திட்டி முடித்தவன் எழுதி விடுங்க. தவறுகள் எல்லாத்தினாலும் கண்டுபிடிக்க முடியாது சார்.
அவங்கள வந்து இந்த மாதிரி நினைச்சுங்க. இந்த போர்டு இருக்குல்ல, இது போட்டோ வச்சுங்க, கோபமே வர அவங்களுக்கு. சார் இன்னொன்னு, நம்ம வந்து இங்க வந்து சார் அறிஞர் சொன்ன பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு, அவர் எப்படியும் எந்திரின்னு நான் சொல்றதுக்கு பதிலாக நான் இருந்துட்டேன். இதே மாதிரிதான் ஒவ்வொரு மணிக்கும் எப்படி சொல்றதுங்கிறது தெரியாம உட்காந்துப்பாங்க. அதனால நீங்க வந்து என்னன்னா, அந்த பேசாத நபர்கிட்ட வந்து விஷயத்தை சொல்லிடுங்க. பேசுறதுங்கிறது உரிமை. அந்த தவறை நான் சுட்டி காமிச்சிட்டேன், சரி இனிமேல் சுட்டி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர்களுடைய அழுத்தம் எல்லாம் பாருங்க. நாங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட் லெவலில் பார்க்குறோம். 7th படிக்கிற ஸ்கூல்ல வந்து எங்க ப்ரோக்ராம் நடக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 குரூப்ஸ் இருக்கு. நீங்க நினைச்சிட்டீங்க 7th படிக்கிற குழந்தைக்கு என்ன தெரியும், அங்கேயே 2 குரூப்ஸ் இருக்கு. இன்ஜினியரிங் காலேஜ் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப எல்லா மனிதரும் தனித்தனி வட்டம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வட்டத்தை உடைக்கலைன்னா அதை சமூக பிரச்சனையும் மாறிடும். வெரி குட், அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இருந்தாலும் நீங்க வந்து மெயின்டைனிங்கா பேசி போயிடுங்க, மேலோட பேசுறீங்க. அதே மாதிரி எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க, தன்னுடைய அந்தரங்க விஷய உறுப்புகளை யாருமே வெளியில காட்ட விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி அந்தரங்க பிரச்சனை யாருமே வெளியில காட்ட விரும்ப மாட்டாங்க. அதை மறைக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா நீங்கள் கண்டுக்காம போயிடும். அதுதான் நமக்கு நிம்மதி. எங்களுடைய நிறுவனம் வந்து 360 ப்ராஜெக்ட் கன்சல்டன்சி செஞ்சிருக்கு, தனிமனிதருக்கும் நிறுவனங்களுக்கும், அதே மாதிரி தொழிற்சாலைகள் வளர்ச்சி சார்ந்ததான். அதனால நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, நம்முடைய வாழ்நாள் அப்படிங்கிறது வந்து நம்ம எதை விட்டு போறோமோ அதுதான் வாழ்நாள் இல்லைங்களா. வாழ்ந்ததுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அதனால நீங்க தொடர்ந்து உங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி தேவாங்க. அதிகமா வந்து மகிழ்ச்சி நிலையை வைத்துக் கொள்ளுங்கள். மன நிகழ்ச்சி தான் மகிழ்ச்சி. அதை வச்சுங்க. இந்த உலகம் வந்து சொல்லிக் கொடுக்காத பாடம் தான் வாழ்க்கலாம். சிலபஸ் சொல்லி கொடுத்துருவாங்க, டியூஷன் போய்க்கலாம், ஆனா வாழ்க்கையை சொல்லி தர முடியாது. அதுக்காக தான் நாங்கள் வாழ்க்கைக்கான நிறுவனங்களுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால சாதனை மனிதா மாற முடியும்.